ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ அவன அண்ணன் நொண்ணன்னு சொன்னதுனாலதான் அவள புருஷ இடத்துல வச்சு பாத்துட்டா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது. என்ன பத்தி எனக்கு தெரியும். யாரும் என்ன நம்பணும்னு அவசியம் இல்ல. யார் என்ன தப்பா நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் மனசுக்கு நான் இப்ப வரைக்கும் உண்மையாதான் இருக்கேன். அது மேல இருக்க ஆண்டவனுக்கு தெரியும். நான் பெருசா மதிக்கிற என்னோட அத்தைக்கு தெரியும். இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அம்மா வினோதினி, நீ எப்படி வேணா இருந்துக்கோ. எதுக்கு நல்லவ வேஷம் போட்டு எங்களை ஏமாத்துன? யாரங்க ஏமாத்துனா? ஏதோ பொண்ண பெத்துட்டோமேனு கொஞ்சம் பொறுமையா போனா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீங்க பண்ண விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எல்லாம் தெரியும். ஏன் மருமக இந்த நிச்சயத்துக்கு வரக்கூடாது, வந்தா இந்த நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லி அவளை வரவிடாம பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது யாரு? நீங்களா என் மருமகளா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு உங்க மனசுல ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது யாரு? நீங்களா என் மருமகளா? பணம் காசு இருந்தா அத உங்களோட வச்சுக்கோங்க. அத விட்டுட்டு ஏன் மருமகளை தப்பா பேசாதீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு ஏன் பொண்ணு வாழ்க்கையை விட ஏன் மருமக தன்மானம் தான் முக்கியம். அதை என்னைக்கும் நான் இழக்க விட மாட்டேன். என்னம்மா புதுசு புதுசா ஏதோ கதையில சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க குடும்ப கூட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு பழிய தூக்கி ஏன் மேல போட்டு உங்க அசிங்கத்தை மறைக்கணும்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க மாமா, இவங்க சொல்றத நம்பாதீங்க மாமா. இவங்க அவங்க பக்கம் இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்காக ஏன் மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாடா, கால் வலியெல்லாம் போயிடுச்சு. இனிமே நான் ஆரம்பிக்கிறேன். இவங்களை விட்டா சூப்பரா நடிச்சு நம்மள தப்பு சொல்லி இவங்க நல்லவங்க வேஷம் போட்டுக்குவாங்க. நம்பிடாதீங்க. இதுக்கு ஊர் சனங்க நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும். கமுக்கமா தப்பு பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ணலாம்? இப்படியுமா ஒரு பொண்ணு இருப்பா? அவன் ஆம்பளை, ஆசைப்பட்டாலும் 2 பசங்களை வச்சிருக்காள். இவளுக்கு தெரிய வேணாமா? தப்பே பண்ணாத மாதிரி நிக்கிறா பாரு. நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவளை பத்தி பேசுறீங்க? அவளை மாதிரி உங்களால ஒரு நாள் வாழ முடியுமா? கல்யாணமான ஒரே வருஷத்துல புருஷன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாம ஒரு 2 கட்டம் வாழ்க்கையதான் அவ 10
வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பவும் அவ தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு நாள் அவளுக்காக வருத்தப்பட்டதில்ல. அவளுக்காக ஒரு பொழுதும் அவ யோசிச்சதில்ல. அவ வாக்கப்பட்டு வந்த குடும்பத்துக்காக அவ புருஷன் ஸ்தானத்துல இருந்து எங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ இப்ப வரைக்கும் அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் மகன் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவனை பத்தி யோசிக்காம புருஷன் விட்டுட்டு போன குடும்பம் நல்லா இருக்கணும், அவ குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ எங்க வீட்டு குல தெய்வம், எங்க வீட்டு குல சாமிங்க அவ. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் பையன் இருந்து இந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் பாத்துக்குவானோ அதை விட ஒரு படி மேல இருந்து என் மருமக எங்களை எல்லாம் பாத்துக்கிறா. பல சமயம் என் பையன் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி அந்த வீட்டுக்கு ஒரு மூத்த ஆம்பளையாட்டம் இருக்கா. சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டாலும் உணர்ச்சி வந்துருமோன்னு பயந்து உப்பு போடாம கூட சாப்பிடுற அவளை பார்த்தா தப்பா பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசுறவங்க நாக்கெல்லாம் அழுகிடும். தவ இருந்து கேட்டாலும் இப்படி ஒரு வரத்தை கடவுள் கொடுத்திருக்க மாட்டா. அப்படி தவம் இல்லாம கிடைச்ச ஒரு வர என் மருமக. அவளை பத்தி நீங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறீங்க. கெட்ட எண்ணம் பிடிச்ச உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆணும் பொண்ணும் பேசினா அது தப்பாதான் தெரியும். சீ. அம்மா, உங்களுக்கு உங்க மருமக வசதி தான், அவளை விட்டு கொடுத்து பேசுவீங்களா? இப்ப வெளியே வந்த வீடியோவுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? உண்மையை மறைச்ச உங்க கூட எல்லாம் எப்படி சம்பந்தம் வச்சுக்கிறது? இதெல்லாம் சரியா வராது. வாங்க கிளம்பலாம். கிரேஷ் வாடா. வாடா. அம்மா, உங்கள மாதிரி ரெட்டை வேஷம் போடுற கேவலமான குடும்பத்துல ஏன் பொண்ணை நான் கட்டி கொடுக்க மாட்டேன்.